student, லாஸ்ட் வீடியோவில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஸோ இதான் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டோட ஃபார்மேட்டு. ஸோ டெபிட் சைட் கிரெடிட் சைட் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடில் ரிசிப்ட் அமௌண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சைடில் பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசிப்ட் சைடில் என்னென்ன என்ட்ரு பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ரிசிப்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்னென்ன வாங்குறோமோ அதை ரிசிப்ட் சைட்லையும், நம்ம என்னென்ன பே பண்ணுறோமோ அதை வந்து பேமெண்ட் சைட்லையும் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரிசிப்ட் சைடில் ஃபஸ்ட்டு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னாக்கா ஓப்பனிங் பேலன்ஸ் தான் வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னுவோம். அண்ட் தென் கேஷ், அது கேஷாக வாங்கியிருந்தா கேஷ் ஆகுவோம், இல்லை பேங்க் மூலிமா வாங்கியிருந்தா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட் அப்படின்றது which can recover easily. ஸோ ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணக்கூடியது, அதுதான் ரெவென்யூ ரிசிப்ட்டு. ஸோ என்னென்ன ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மெம்பர்ஸ் கிட்டேருந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ டூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு அமௌண்ட் கொடுத்துக்காங்க. அண்ட் டூ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் டூ ஜென்ரல் டொனேஷன்ஸ் ஏதாவது வாங்கியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்துக்காங்க. அண்ட் டூ சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வித்து நம்மளுக்கு ஏதாவது இன்கம் வந்திருக்கும். அண்ட் டூ டிவிடன் அப்படின்றது இட் இஸ் அ ஷேர் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா பங்காதாயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டு ரெண்ட் ரிசிப்ட். ஸோ ரெண்ட் வாடகை வந்து வாங்கியிருப்போம். அண்ட் டு சன்ட்ரி ரிசிப்ட் ஏதாவது நம்ம இதர ரிசிப்ட் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரெவென்யூ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் ரிசிப்ட்ன்றது நிலையாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து விச் கெனாட் ரெக்கவர் அப்படின்னு சொல்லலாம். டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் மொத்தமாக நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் டொனேஷன் வந்து வாங்கியிருக்கலாம். அண்ட் த லிகாசிஸ் அப்படின்றது நன்கொடை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு கிளப் ஒரு சேரிட்டி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நன்கொடை மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் லைக் நன்கொடை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்டை சேல் பண்ணால் அது மூலயமா நம்ம ரெசிப்ட் அதாவது இன்கம் வந்து பெற்றுக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் கேரி டவுன், கிடைக்கக்கூடிய பேலன்ஸிங்கை வந்து நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெபிட் சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். அந்த பை பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட்லையும் இருக்குது, கிரெடிட் சைட்லையும் இருக்கும். ஸோ கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்தால் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னாக்கா டெபிட்டில் கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இல்லைன்னா பேங்க் அப்படின்னு கொடுக்கணும். கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ரெவென்யூ பேமெண்ட். ஸோ இது வந்து நம்ம பே பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னா மந்த்லி சேலரி பே பண்ணுவோம். ஸோ பை சேலரி, ரெண்ட் பே பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறோம், அண்ட் போஸ்டேஜஸ் பே பண்ணியிருப்போம், அண்ட் இன்சூரன்ஸ் கட்டியிருப்போம், அண்ட் பை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது பே பண்ணியிருப்போம், டெலிஃபோன் சார்ஜஸ் கட்டியிருப்போம், ஆடிட் ஃபீஸ். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ஆடிட்டிங் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ரெவென்யூ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் பேமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம பே பண்ணியிருப்போம். அதாவது பை ஃபிக்ஸ்ட் அசெட், ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஃபிக்ஸடாக பே பண்ணியிருப்போம். அண்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஃபார் அதுக்காக நம்ம பே பண்ணியிருப்போம். அண்ட் பை ரீபேமெண்ட் ஆஃப் லோன். ஸோ நம்ம வீடு கட்டவோ இல்லை எதுக்காக நம்ம லோன் வாங்கியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்போம். ஸோ பை ரீபேமெண்ட் ஆஃப் லோன். ஸோ கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா பேலன்சிங்காக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு போடலாம், அப்புறமேட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.